அவர் சொல்றாரு பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ண ஹவு டு யூ நோ ஹீஸ் மை பாய் ஃப்ரெண்ட் ஆர் மை ஃப்ரெண்ட் என்னோட அண்ணாவா இருக்கலாம் என்னோட தம்பியா இருக்கலாம் ஹூ ஆர் கன்சர்ன் டு மீ. விஜயகுமார் வந்து கால் பண்ணும்போது நீங்க ஏன் அட்டென்ட் பண்ணீங்க, நீங்க ஏன் விஜயகுமாருக்கு இப்ப இவங்க சொல்றாங்க மலையாளின்னு, இவங்க சொல்ற மலையாளி எங்களுக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, பேஸ்லெஸ்ஸா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க சொல்றது கேட்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல ஓகே அப்படியாம்மா அப்படியா நீங்க வந்து வர வேணாம் அவகிட்ட சொல்லிருங்க நீங்க வர வேணாம் ஷூட்டுக்கு இப்படி சொல்லும்போது ஒரு காமெடா நான் கேக்குறேங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? உங்க பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லி சொன்னனால தான் நான் பாய் ஃப்ரெண்ட் சொல்றேன். உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஃப்ரெண்டுன்னு சொல்ல போறேன், அண்ணன் சொல்லி பேசிக்கலாம். இல்லைங்க நாங்கள் அவங்க பொண்ணோட நான் பிரதர் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். அவன் அந்த பையன் நாங்கள் பாய் ஃப்ரெண்டு சொன்னா எனக்கு மட்டும் கூப்பிடலங்க, ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு கத்திருக்கான் பாய் ஃப்ரெண்டு. ஒரு பாய் ஃப்ரெண்டுக்கு எப்படி இவ்வளோ பெரிய நீங்கள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரியல. அவன் ஃபோன் பண்ணி கத்துற அளவுக்கு அவன் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, எனக்கு கூப்பிட்டா நான் டீல் பண்ணிக்கணும். அவன் மலையாளத்தில் பேசுகிறான், அவனுக்கு தமிழும் தெரில இங்கிலீஷும் தெரில. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு 3 லாங்குவேஜ் தெரியும்னு சொன்னீங்க, நம்ம 4 லாங்குவேஜ் நீங்களாவது பேசியிருக்கலாம் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலைஸ் இருக்கேன் எனக்கு இது இருக்கேன். அவன் மலையாளத்தில் பேசுகிறான் என்னென்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அவன் பேசுகிற ரொம்ப ஸ்லாங் ரொம்ப ப்ராப்பர் மலையாளம் பேசுகிறான் எனக்கு புரியல.